நம்ம குவாலிட்டியான ஒரு ஃபிலிம்ஸ் எடுக்கிறது வந்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து இட் இஸ் நாட் கேரண்டட் தட் நம்ம நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த சமயத்தில் பாலுமேந்திரா சார் இருக்காங்க, லீடிங் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, இந்த சமயத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் டெக்னிக்னாலேயோ இல்லை நியூ மார்க்கெட்டிங் டெக்னிக்னாலேயோ ஒரு படத்தை சக்ஸஸ் பண்ண வைக்கவோ இல்லை வந்து ஒரு படத்தை வந்து ஓட வச்சிருவோ முடியாது. ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். ஸோ இஃப் வி ஹாவ் குவாலிட்டி கண்டென்ட் விச் இஸ் அப்பீலிங் டு தி ஆடியன்ஸ், தென் ஒன்லி வி கேன் மேக் சக்ஸஸ். ஸோ அது வந்து இட் இஸ் வெரி கிளியர். பட் அட் தி சேம் டைம் இப்போ வந்து பெரிய ஸ்டார் காஸ்ட் படங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓப்பனிங் இருக்குது இண்டஸ்ட்ரியில். வந்து அதுக்கு தனியாக ஒரு மார்க்கெட்டிங்கே வேண்டியதில்லை. எப்படி வந்து ஒரு பூக்கடைக்கு வந்து மார்க்கெட்டிங் தேவையில்லையோ, ஒரு ஒயின் ஷாப்புக்கு எப்படி மார்க்கெட்டிங் தேவையில்லையோ, அந்த மாதிரி பெரிய ஸ்டார் காஸ்ட் படங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து அவங்க தான் வந்து பெரிய ஓப்பனிங். பட் சின்ன படங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான படங்கள், சின்ன படங்கள் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து உறக்க சொல்ல வேண்டியிருக்கு, லவுடா வந்து பேச வேண்டியிருக்கு. இப்போ நீங்க வந்து தமிழ்நாடுல ஏறத்தாழ 40 கல்லூரிகள்ல இருந்து 100 மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அபவுட் ஒரு 103 மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு லைவ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் திங், இங்க வந்து இண்டஸ்ட்ரி லெஜண்ட்ஸ் இருக்காங்க, லீடர்ஸ் இருக்காங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நேரடியான ஒரு வாய்ப்பு வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் இன் ஆல் வெர்டிகல்ஸ். அதுக்கு வந்து இது உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க சரியா உபயோகப்படுத்திக்கணும். அதுதான் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமோட நோக்கமும் வந்து. என்னோட ரோல் வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அது ஒரு இண்டஸ்ட்ரியா ஆரம்பிச்சு இன்னைக்கு கூட ஒரு 11 வருஷம் ஆகுது. அஃபிஷியலா சின்ஸ் இட் காட் டிக்ளேர்ட் 2000 when it was given a industry status. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஒரு எம்பிஏக்கு இதுல என்ன மாதிரி ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இருக்கு, அதைத்தான் நான் பேச வந்தேன். கிருஷ்ணவேணி பஞ்சாலியோட இனாகுரல் ஈவெண்ட் இது கிடையாது, அது கண்டிப்பா வந்து இன்னும் கிராண்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சின்ஸ் நீங்க வந்து இதுல வந்து ஒரு கேஸ் ஸ்டடி ஆன் மூவி மார்க்கெட்டிங்கா கிருஷ்ணவேணி பஞ்சாலி எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால வந்து I thought I'll give a backdrop to marketing a movie in the media and entertainment industry. என்ன மாதிரி வந்து ஒரு ரோல் இருக்கும், என்ன மாதிரி கிரியேட்டிவ் கிளிக்ஸ் எல்லாம் இந்த இதுல வந்திருக்கு, இதை மட்டும் நான் கொஞ்சம் பேச விரும்புறேன். கிருஷ்ணவேணி பஞ்சாலி படத்துக்கு வாழ்த்துக்கள், நல்லா வரணும்னு நினைக்கிறேன். அது தனபாலுடைய முழு முயற்சி தான். என்னோட பங்களிப்பு ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் டயத்துல அந்த மூவி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்றதுக்காக ஓரளவு சப்போர்ட் பண்ணோம். நானும் சாந்தி துரைசாமின்னு சக்தி மசாலா 2 பேரும் அந்த அளவு தான் எங்க பங்களிப்பு. ஒரு நட்புக்காக நண்பனுக்காக பண்ண ஒரு விஷயம்தான். அவங்க வந்து எனக்கு முதல்ல அறிமுகமானது டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாங்க தமிழ்நாட்டில். இணைந்து நாம் 99 ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதுல 99 சோசியல் ஆண்டர்பிரினர்ஸ் அடையாளம் கண்டு அதுல 100வது சோசியல் ஆண்டர்பிரினரா அப்துல் கலாம் சார் அதுல வந்து இணைந்து 100 பேர், விவேகானந்தர் சொன்ன மாதிரி 100 பேர் எனக்கு கொடுங்க, உலகத்தை மாத்தி காட்டுறேன் அப்படின்னு ஒரு காலத்துல விவேகானந்தர் சொன்னதை வச்சு அதே மாடல்ல அப்துல் கலாம் சார் எடுத்து பண்ண ப்ராஜெக்டுக்கு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா இருந்தாரு. அப்பதான் எனக்கு அறிமுகம் தனபால் வந்து. அப்ப இருந்து பல நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு பண்ணப்ப ஐ வாஸ் வாண்டிங் டு பி பார்ட் ஆஃப் தட். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஹஸ் பீன் a good friend of us. ஸோ அவர் நிறைய பேஸ்ட்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கிற டைம்லேயே வந்து இவரோட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டோடைய ப்ராக்ரஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். அண்ட் இதோட சாங்ஸ் வந்து நேற்று அவர் மீட் பண்ணப்போ கொடுத்துருந்தாரு, கேட்டேன் நான். இது வந்து டெஃபினெட்லா ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கான ஒரு விஷயம் அந்த சாங்ஸ்ல இருந்துச்சு. எனக்கு பர்டிகுலர் எல்லா சாங்குமே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த இதுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுல வந்து லைக் ஒரு சுயநலம் கூட இருக்குன்னு சொல்லலாம். லைக் நார்மலி ஒரு கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங் சிஸ்டம்ல தான் இப்போ வந்து எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம். லைக் ஆல் த மீடியாஸ் அண்ட் எவ்ரி திங். இப்போ நீங்க 100 பேர் 100 சென்டர்ல வந்து நீங்க ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ண போறீங்க. ஸோ ஃபார் தட் மக்களுக்கு ஸோ இந்த படத்துல நம்ம என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பதிய வைக்க வேண்டிய ஒரு இதுல உங்க எல்லாத்துக்குமான ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்லலாம்.
ஆல்சோ இன்னைக்கு நாங்க இங்க இருக்கோம். ஆஃப்டர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த 2 months எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஐ ஹோப் வில் பி இன் தட் சைட், வில் பி திஸ் சைடு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கிறப்போ என்னன்னா லைக் எங்களுக்கு இது மூலமா ஒரு நல்ல, இப்போ உங்க 100 பேர்ல எனிபடி ஒரு 5 people ஒரு some new method to the industry நீங்க கொடுக்கறப்போ வந்து it will be a big support to the industry, and also not only for you people. இப்போ இதை பார்த்துட்டு இன்னும் எல்லா கம்பெனிஸ்லயும் வந்து they will start to recruit the MBAs and all other professionals. So இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஈவெண்டா நடக்கணும். எல்லாரும் இதனால வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மெரிட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஐ விஷ் யூ ஆல் குட் லக். தேங்க்யூ. நல்ல வெற்றி என்று ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணப்பட்டது. எந்த வெற்றி? வியாபார வெற்றியா? இல்லை, அதை டிஃபைன் பண்ணணும். ஸோ வெற்றி படம் என்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. வியாபார வெற்றி ஒன்று மட்டும்தான் இங்கே ரெக்கக்னைஸ் பண்ணப்படுது. அதைத்தான் வெற்றின்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ அதில் எந்த தடமாற்றமோ நான் கிளாரிட்டி ஏரியாவோ இல்லை. தே வெரி வெரி கிளியர் தட் வெற்றி, இது ஒரு வெற்றி படம்னா நத்திங் எல்ஸ் கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல். There is another kind of cinema also that was talked about here, that is commercially viable and aesthetically pleasing, satisfying film. இன்னொரு சமாச்சாரம் இந்த மிடில் சினிமா என்று சொல்லப்படுற அந்த 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 ரகம். அதுக்கு அப்பாற்பட்டு trash sometimes we get a commercially a big success. மூணாந்தர முட்டாள்தனமான சாக்கடை படம் அது வந்து சில சமயத்தில் மிகப்பெரிய வியாபார வெற்றி படமா மாறுறதும் உண்டு. அது நிறைய இருக்குங்க. அதுக்குள்ளேயெல்லாம் போக வேண்டாம். அப்புறம் இப்ப நல்ல படம் என்ன சொல்றோம் இல்லையா? நல்ல படம்னா யாருக்கு நல்ல படம்? யாருக்கு நல்ல படங்க? பணம் போட்டவருக்கா, இல்லை எடுத்தவனுக்கா, இல்லை பார்க்குறவங்களுக்கா? 3 people, 3 வெரி இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் அது இன் திஸ். நல்ல படம்னு சொல்றோம். இது யாருக்கு நல்ல? அது லேட்டஸ்ட் go into the definition of what is the so-called நல்ல படம் later. இந்த நல்ல படம் என்கிறப்போ யாருக்கு நல்ல படம் என்கிறத நம்ம டிஃபைன் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. வாட் இஸ் தி so-called good cinema? அது வந்து அவங்க டேஸ்டுக்கு பொறுத்த மாதிரி அவங்க டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க இல்லையா? I will come to my definition of what a good cinema is later. But before that, நல்ல படம் என்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி let us go into another equally important aspect of day-to-day life. சாப்பாடு. நல்ல சாப்பாடு என்று நீங்க சொல்றீங்க. அப்பா இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடுப்பா. இந்த நல்ல சாப்பாடுன்னா என்ன? யாருக்கு நல்ல சாப்பாடு? இப்ப எனக்கு வந்து நல்ல சாப்பாடு, I am a pure non-vegetarian. Pure non-vegetarian. எனக்கு ஒரு சின்ன கருவாடு துண்டு இல்லைன்னா சாப்பிட முடியாது. ஸோ எனக்கு நான் வந்து ரசிச்சு சாப்பிட்ற என்னுடைய சாப்பாடு ஒரு வெஜிடேரியனுக்கு அது வந்து வாந்தி வரலாம். ஸோ வேர் டு வி ஸ்டாண்ட்? ஸோ இந்த நல்ல சாப்பாடு என்ன எனக்கு நான் நினைக்கிறது, என்ன மாதிரி பியூர் நான் வெஜிடேரியன்ஸ் நினைக்கிறது, ஒரு வெஜிடேரியனுக்கு அது வந்து வாந்தி வரக்கூடிய ஒரு சாப்பாடு. That is the worst meal you can ever imagine. என்கிறப்போ இந்த நல்ல சாப்பாடு என்கிறது எது? இந்த சாப்பாடை பற்றி பேசுகிறப்போ சுற்றி வளைச்சி சாப்பாடை பற்றி பேசினா ஒரு இடத்துல போய் நம்ம நிற்போம். எங்க அம்மா சமையல், அம்மாவுடைய சமையல், அங்கே தான் போய் நிற்கிறோம். இந்த அம்மாவுடைய சமையல் என்ன போய் நிற்கிறோம். ஆனால் நமக்கு அதை சொல்கிறப்பவே நமக்கு தெரியும் அம்மாவுடைய கைப்பக்குவத்தை விட, அம்மாவுடைய சமையலை விட அற்புதமான ருசியுள்ள பல இடங்கள்ல பல சாப்பாடுகள் நம்ம சாப்பிட்டுருக்கோம். இருந்தாலும் அம்மா சமையல்னு தான் சத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். வாய் அம்மாவுடைய சமையல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த பிரத்யேகதை என்ன? அந்த திரும்ப திரும்ப நம்ம அங்க போய் நிற்கிறதுல அது அந்த சமையல் அன்போடு சமைக்கப்பட்ட சமையல், அன்போடும் பாசத்தோடும் சமைக்கப்பட்ட சமையல், அன்போடும் பாசத்தோடும் கரிசனையோடு சமைக்கப்பட்ட கன்சர்ன் வித் லாட் ஆஃப் கன்சர்ன். அம்மா வந்து எனக்கு நண்டு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் நண்டு. என்ன ஐ எம் டெல்லிங் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை மதர்.
நண்டு ரொம்ப பிடிக்கும், அற்புதமாக சமைச்சு போடுவாங்க. ஆனால் ஒரு தடவைக்கு மேலே அம்மா இன்னும் கொஞ்சம் போடுமா கொடுக்க மாட்டாங்க. வாய் போதும், வயிறு கெட்டு போயிடும். ரொம்ப அதிகம் சாப்பிட்டீங்கன்னா நண்டு ரொம்ப சூடு, வயிறு கெட்டு போயிடும். ஸோ இந்த கரிசனை அங்கே போய் நிற்கிறோம். ஸோ இந்த நவ் வில் கம் பேக் டு நல்ல சினிமா. நல்ல சினிமா என்ன உனக்குள்ள இருக்கிற மிருகத்தை உசுப்பி விடாத, உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. we started from there and this animal in us is in a very dormant stage. அது அங்க பதுங்கிட்டு இருக்கு. அதை உசுப்பி விடாத சினிமா, உனக்குள்ள இருக்கக்கூடிய அசிங்கமான எண்ணங்களை, நினைவுகளை, செயல்களை மறுபடியும் உயிர் பெற செய்து நடமாட விடாத ஒரு சினிமா. உன்னுடைய திங்கிங் ப்ராசஸ் நச்சுத்தன்மையாக மாற்றாத ஒரு சினிமா. சினிமா that doesn't turn your thinking process into nasty poison, that doesn't poison your thinking process. இது என்கிறப்போ personally I think that kind of a cinema is nice. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ மினிமம் பட்ஜெட் சின்ன படங்கள் என்னுடைய நண்பர் தனஞ்சயன் சொன்னார். 3 கோடி என்னதும் எனக்கு நெஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. 3 கோடி சின்ன படமா? I refuse to accept this. I flatly refuse to accept this. It is possible, I still feel, it is possible to make a wonderful film. Wonderful film engrappa very watchable film. Very, very watchable film. In the watchability factor engiradhu ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். It is possible to make a very watchable film within a couple of lakhs. Bridge on the River Kwai is one of the finest films probably ever made. Mainstream cinema தான். Hollywood. David Lean ஒரு British director இருந்தாலும் he made this film and this was a phenomenal commercial success all over the world. And it was not a love story. It was definitely not a love story. And அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த அப்புறம் சமீபத்தில் என்ன மிரட்டின ஒரு படம், ஒரு ஈரானியன் படம், சில்ட்ரன் ஆஃப் ஹேவன். நீங்க பார்த்தவங்களுக்கு அது புரியும். 2 குட்டி பசங்க ஒரு கிழிஞ்ச செருப்பு, ஒரு கிழிஞ்ச ஷூவையும் வச்சுக்கிட்டு உன்னை மெஸ்மரைஸ் பண்ணி உட்கார வைக்கல. It was not a love story. So it is possible to make wonderful films which people would love to see in a very low budget. Effective campaigns in movie marketing அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் இங்க எத்தனை பேர் சினிமா ரொம்ப பேஷனட்டா, ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரேட் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அதனாலதான் வந்திருக்கீங்க. வெரி குட். பேஷன் சொல்ற வேர்டுக்கு அது சைடு மேட்னஸ். இந்த மேட்னஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருந்தா தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும். நீங்க எல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் ஒரு இளைஞனா, வயசான நினைச்சிடாதீங்க. ஸோ ஒரு இளைஞனா உங்களோட கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஐ எம் வெரி ப்ரௌட். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுல ஒரு சினிமால பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு அஷூரன்ஸா கொடுக்குறேன், சின்சியரா ஒர்க் பண்ணுங்க, இந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல்லா இன்வால்வ் பண்ணி இறங்குங்க. அண்ட் இஃப் யூ சக்சீட், இஃப் யூ ரியலி மேக் இட், இஃப் யூ லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் திஸ், யூ ஹேவ் a definite career. And I assure you that not only UTV, a lot of other companies will give you good jobs. Don't worry about it. You will get good jobs in film entertainment business. And because you've gone through very good experience. And not only this film case study, you can take a more film case study. If you take a more film case study, I can assure you, when you come out of the MBA, you'll have a fantastic job as a marketing head for a film company, which is required badly in the South industry. South industry full pathina, marketing is more individual basis. Okay, நாங்கெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்குது நிக்கில் முருகன் மாதிரி பெரிய ஆளுங்க தான். ஆனா மார்க்கெட்டிங் உங்களை மாதிரி கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் எங்களுக்கு வேணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் பெருசா நாங்க பண்ண முடியும். அது பண்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. அதுக்கு நீங்க கத்துக்கணும்னு அவசியம். நீங்க லேர்ன் பண்ணிட்டு இந்த இண்டஸ்ட்ரியோட பேஷனேட்டா வந்தீங்கன்னா இந்த மேட்னஸ்ல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்ல மேடா பிசினஸ் எல்லாம் நல்லா பண்ணி மேட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணி பெரிய லெவலில் நம்ம சக்சஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.